So, உங்களுடைய கல்யாணம், திருமணம் லவ் ஆர் அரேஞ்ச்மென்ட்? லவ் மேரேஜ் தாங்க. ஒரு சீரியல் பண்ணிச்சு வி காட் இன்ட்ரோடியூஸ்ட். ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அது இந்த தாசி அதெல்லாம் பண்ற டயத்துல. ஸோ லேட் 80ஸ்ல சொல்றீங்க நீங்க அந்த லேட் காலகட்டத்துல. 80ஸ்ல. ஸோ நான் கூட ஐ மீன் ஐ வாஸ் ஆல்சோ மென்டலி ஃபிக்ஸ்ட் தட் ஒரு வாட்டி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஸோ உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தெலுங்கு சீரியல் பண்ணேன். ஓகே. நாள் கழிச்சு. ஸோ உங்களுடைய ஒரே மகன் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. அவருடைய பெயர் அவர் என்ன பண்றாரு? அவரு நிஷாந்த் அப்படின்ட்டு, ரிந்தா நிஷாந்த். ஹி இஸ் இன் யுஎஸ். லாஸ்ட் அக்டோபர்ல மேரேஜ் ஆயிடுச்சு. ஸ்மிருதி அப்படி பண்ணி 2 பேர் அங்க இருக்காங்க. ஸோ ரீசெண்டா கூட நாங்க அங்க போயிட்டு வந்தோம். இப்ப நீங்க ஃபிலிம்ஸ்ல இருக்கீங்க, உங்களுடைய கணவர் ஃபிலிம்ஸ்ல இருக்காங்க, அம்மா இருந்திருக்காங்க ஃபிலிம்ஸ்ல. ஸோ உங்க மகனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா சினிமாக்குள்ள வரணும்னு? இல்லைங்க. எதுக்கு அவனுக்கு நடிக்கணும்ன்ற ஆசை எப்பவும் இல்லை. கொஞ்சம் கிரிட்டிக் ஆவான் நல்லா. ஓ, விமர்சனம் பண்ணுவாரு. நல்ல அது எங்கேயோ இருக்கு அந்த பிளட்ல. ஸோ கரெக்டா சொல்லுவான். இது 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 அப்படின்னு சொல்லிடுவான். நான் அப்பப்போ சொல்லுவேன், நீங்க அட்லீஸ்ட் கிரிட்டிக்காவது ஆயிடு. ஏன்னா இந்த இருக்கு உன் பிளட்ல, இட் இஸ் ரன்னிங் பிளட்ல அப்படின்ட்டு. ஆக்டிங் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்.